Hi friends, welcome to Do Food Channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஸ்வீட்டான caramelized bread bites எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். சோ வாங்க இந்த ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸர் ஜார்ல 2 முட்டையை நல்லா உடைச்சு சேர்த்துறலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துறலாம். அது கூடவே கொஞ்சமா பட்டை சேர்த்துக்கோங்க. இந்த பட்டையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல வாசனையா இருக்கும். இது வந்து இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கலனா இத ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இப்ப சேர்க்க போறேன். நீங்க இதுக்கு பதிலா ஏலக்காய் தூள் சேர்க்கலாம் இல்லனா 2 ஏலக்காவை தட்டி கூட சேர்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு இத மாத்திக்கோங்க. இந்த மாதிரி நான் இன்னைக்கு 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துர்க்கேன். நீங்க எந்த வெரைட்டி பிரெட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இத வந்து இப்படியே கூட யூஸ் பண்ணலாம் இல்லனா நிறைய ஷேப்ஸ்ல கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ண போறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸோட மூடி எடுத்துக்கிட்டு இத கட் பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கு இந்த மாதிரி டிஃபரண்டான ஷேப்ஸ்ல பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இத வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பிரெட்டை ஷாலோ ஃப்ரை பண்றதுக்கு ஒரு panல நான் இன்னைக்கு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு லைட்டா சூடாகட்டும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிரெட் ரவுண்ட்ஸ் எடுத்து அந்த மிக்சர்ல நல்லா டிப் பண்ணிக்கலாம். நல்லா டிப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஆயில்ல போட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒவ்வொண்ணா எடுத்து போட்டுடலாம். ஃப்ளேமை நல்லா மீடியத்துக்கு மாத்திட்டு இந்த மாதிரி போடுங்க. இப்போ பாருங்க இது இன்னொரு பக்கத்துக்கு மாத்தி போடலாம். ஒரு 1 நிமிஷம் ஒரு சைடு இருக்கட்டும். ரொம்ப நேரம் இருந்தா சீக்கிரமாவே அது பிரவுன் கலர்ல மாறிடும். சோ ஒரு 1 நிமிஷம் கழிச்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா 2 சைடும் அழகா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இத எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுக்கலாம். இப்போ ஒரு கடாயில நான் இன்னைக்கு 2 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 4 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து இத நல்லா mix பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திட்டு நல்லா இத கலந்து விடுங்க. நல்ல சுகர் வந்து நல்லா கரையணும். இது வந்து நல்ல கட்டியான டெக்ஸ்சருக்கு மாறணும். அந்த வரைக்கும் இந்த மாதிரி கை எடுக்காம இப்படி கலந்துக்கிட்டே இருக்கணும். பாருங்க நல்ல கட்டியா வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ண அந்த பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து ஒவ்வொண்ணா இதல போட்டுடலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட இப்படியே இருக்கட்டும். ரொம்ப நேரம் இத போட வேண்டாம். கரெக்ட்டா ஒரு 30 செகண்ட்ஸ் இப்படியே போட்டுட்டு இது இன்னொரு பக்கம் மாத்தி போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மாத்தி போடணும். பாருங்க நம்ம ஃப்ரை பண்ண பிரெட் எல்லாமே அந்த கேரமல் மிக்சர் கூட நல்லா கோட் ஆயிருக்கு. இது ஒவ்வொரு பக்கமும் கரெக்ட்டா 30 செகண்ட்ஸ் இப்படி இருந்தா போதும். இப்படி சூப்பரா கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்துறலாம். ரொம்பவே ஸ்வீட்டான caramelized bread bites ரெடி ஆயாச்சு. இது கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம Do Food சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். Thank you friends.